வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்கினீர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோடா. ஒரு மாதிரி கிட்டினஸாக இருக்குது, ஒரு டயர்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுங்கள், ஒரு டம்ளரில் தண்ணி இருந்தால் தண்ணியோட உப்பு, நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டு லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அந்த தோல், மேக்ஸிமம் தோலை நீங்கள் ஒரு துளி கட் பண்ணி போட்டு குடித்தா கூட ரொம்ப விசேஷமானது. அந்த துவர்ப்பு தன்மை ரொம்ப நல்லது. நம்ம யாரும் துவர்ப்பும் கசவும் தான் யூஸ் பண்ணாதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் வருது. அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணிக்கு பதில் சோடா யூஸ் பண்ணுறேன். எல்லாமே வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெறுமனை வேணும்னா லைம் வித்து வாட்டர், நார்மல் வாட்டர் அது மாதிரி பண்ணிக்கோங்க. அது மாதிரி இது பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சு இதை வந்து நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. இதோடைய கசப்புத்தன்மை போகட்டும். கசப்புத்தன்மை ஒரு சின்ன ஒரு துண்டை நீங்கள் துருவி கூட போடலாம். அழகாக பீஸாக துருவி போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்றதை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ அ லாட்.